ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தஞ்சையில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை தற்போது பார்ப்போம். 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் சதி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் சும்மா விடுவாரா? 1000 ரூபாய் கொடுத்தா நிப்பாட்டுறீங்களா? நான் கொடுக்கறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 1000 ரூபாய் 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் காலைல 6 மணிக்கெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்குல 5000 ரூபாய் வர வச்சாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. ஷார்ப்பு. என்ன காரணம்? மோடி எடுத்துட போறாரு, மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாருன்னு அந்த பயத்துல போய் மகளிர் தெளிவா எடுத்தீங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு மாசம் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாம, பிணை இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம்ல வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு வீட்டுக்கு என்ன தேவையோ மகளிர் நீங்களே உங்க வீட்டுக்கு என்ன பெண் சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? இவ்வளவு திட்டங்கள் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட், வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறோம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட். நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இது எதுக்காவது ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நின்றுக்கா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா ஒன்றிய அரசு இருந்து? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு வரல. நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 3200 கோடி கல்வி நிதி நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிதி கொடுக்க முடியாதுன்றார். புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? மீண்டும் ஹிந்தி கத்துக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். நாம என்னைக்குமே திமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்து வருகிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.